Samsung Galaxy S22 Ultra உடைய tips, tricks, அதுக்கப்புறம் hidden features தான் நம்ம பார்க்க போகிறோம். Hidden features அப்படின்னு சொல்லும்போது முதல்ல இதில் மறைஞ்சி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா S Pen தான். இந்த S Pen எவ்வளோ தூரம் ஃபங்க்ஷனலாக யூஸ் பண்ணலாம், இதை ரிமோட் மாதிரி யூஸ் பண்ண முடியும், அதோட கெஷர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃப்ரேமிங், நைட்டோகிராஃபின்னு அதுலேயும் நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன எக்ஸைட்டிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ நீங்கள் ஒருவேளை சாம்சங் S22 Ultra இல்லைனா S22, S22 Plus எந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வச்சுருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் பேனல் செட்டிங் தான். பிரைட்னஸ் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலில் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்வைப்பில் தெரியாது, செகண்ட் டைம் ஸ்வைப் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பட்டன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணோன்னே குவிக் பேனல் லேஅவுட் அப்படின்னு வரும். இதில் ஷோ ஆல்வேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கப்புறம் பிரைட்னஸ் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்டி ஸ்வைப் டவுன் பண்ணோடனே மேலேயே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது ஈஸியாக இருக்கும். எப்பப்போ பிரைட்னஸ் வேணுமோ இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பேட்டரியும் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினோன்னு ஃபஸ்ட்டு இதை சேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்ததான் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண வேண்டிய செட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் தான். பவர் பட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் ப்ரெஸ் பண்ணும்போது பிக்ஸ்பி வேக் ஆகும். பிக்ஸ்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதை போய் பவர் பட்டனில் வச்சுக்கிறது கண்டிப்பாக யாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு சைட் கீ அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் ஹைலைட் ஆகும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு பிக்ஸ்பி ஆப்ஷனும் இருக்கும் பவர் பட்டனில். இன்னொரு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப், அதாவது ரீஸ்டார்ட், இந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலாக லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு பவர் ஆஃப், ரீஸ்டார்ட் தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு பவர் ஆஃப் பட்டன் ஹைலைட் ஆகும். ஸோ பிக்ஸ்பியை விட இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அதோட பவர் பட்டனை டபுள் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கேமரா ஆப் தான் ஓப்பன் ஆகும். ஸோ கேமரா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்கும் போது அதை டிஃபால்ட்லேயே நீங்கள் விட்டுலாம். இல்லை எனக்கு வேறு ஆப் வேணும், எனக்கு யூடியூப் நான் பார்ப்பேன், இல்லை சாம்சங் பே வேணும் அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அகைன் அதுவும் நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு சைட் கீ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு பவர் பட்டன் டபுள் ப்ரெஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். எந்த ஆப் வேணுமோ, என் நம்பர் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது, எது உங்களுடைய ஃபேவரட் ஆப்போ டபுள் டேப் பண்ணோன்னு வரதை அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செட்டிங்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட இந்த S Pen நம்ம டிவி ரிமோட் எப்படி யூஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்மார்ட் ஃபோனையும் ரிமோட் கண்ட்ரோலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அதுக்கும் இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அகைன் இதில் செட்டிங்ஸ் போயிட்டு S Pen ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ஏர் ஆக்ஷன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் எந்தெந்த ஆப்பில் என்னென்ன மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். லாங் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு கேமரா ஆப் ஓப்பன் ஆகிடும். எவ்ரி டைம் நான் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இமேஜஸ், பிக்சர் கிளிக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது ரிமோட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். தள்ளி ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கோம், பிக்சர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கும்போது S Pen வழியாக நம்ம எடுத்துக்கலாம். அதே சமயத்தில் செல்ஃபி வேணும் அப்படிங்கும்போது டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரியர் சைட்லேருந்து செல்ஃபிக்கு மாறிடும். செல்ஃபிலையும் நம்ம பிக்சர்ஸ் எடுத்துக்க முடியும். அதோட ஜூம் இன் ஜூம் அவுட் ஆப்ஷன் கூட S Penலேயே நீங்கள் பண்ணலாம். S Pen நீங்கள் ஆன்டி கிளாக் வைஸில் திருப்பினீங்கன்னா ஜூம் இன் ஆகும். அதே நீங்கள் கிளாக் வைஸில் திருப்பினீங்கன்னா ஜூம் அவுட் ஆகும். ஜூம் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா அதையும் நீங்கள் S Penலேயே கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ S Pen ரிமோட் மாதிரி கேமரா ஆப் மட்டும் இல்லை, கேலரி ஆப் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வால்யூம் ரேஸ் பண்ணணும், குறைக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் யூடியூப் ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் ஜஸ்ட் ஸ்வைப் அப் பண்ணுறீங்க மோஷன் கெஷர்ஸில் அப்படிங்கும்போது வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்வைப் டவுன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். அகைன் நீங்கள் கேலரியில் இருக்கீங்க, நெக்ஸ்ட் பிக்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஜஸ்ட் கெஷர் கையில் நீங்கள் மூவ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிக்சர் போகும். ஸோ நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் ஸ்வைப் பண்ணிகிட்டே போகணும். கெஷர் ஒவ்வொரு பிக்சர்ஸும் உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கெஷர்ஸும் உங்களுக்கு S Penல நீங்கள் எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஆப்புக்கு எப்படி வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணி S Pen ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதோட கேமராவில் ஆட்டோ ஃப்ரேமிங் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி
ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் சென்டர் பண்ணுறதுக்கு இது ஜூம் அவுட் பண்ணணுமோ இல்லை மூவ் பண்ணணுமோ இதுவே வந்து ஃப்ரேம் வந்து செட் பண்ணிக்கும். ஸோ இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேமரா ஆப் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். இதுதான் ஆட்டோ ஃப்ரேமிங் ஆப்ஷன். இதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேமில் எத்தனை பேர் இருக்காங்களோ ஒருத்தர் இருந்தால் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி ஃப்ரேம் செட் பண்ணணும். அவங்க மூவ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரியே வந்து அவங்கள சென்டர் பண்ணியே ஃப்ரேம் செட் பண்ணணும். 2 பேர் இருந்தால் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து 10 people வரைக்கும் அகாமடேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேமராவில் இது ஒன் ஆஃப் த எக்ஸைட்டிங் ஃபீச்சர். ஸோ ஆட்டோ ஃப்ரேமிங்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். S22 Ultra தான் இந்த சீரீஸ்லேயே வந்து பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் 2022ல் லான்ச் ஆக போகிற ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயே இதுதான் பிரைட்டஸ்ட் டிஸ்பிளேவோட இருக்க போது. அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்கும் டிஸ்பிளே. பட் இதில் வந்து எக்ஸ்ட்ரா பிரைட்னஸும் நம்ம ஆட் பண்ண முடியும். பட் அந்த மெனு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஹிடனாக தான் இருக்கும். அதை எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அகைன் நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. டிஸ்பிளே ஆப்ஷன் போனீங்கன்னா வந்து அடாப்டிவ் பிரைட்னஸ் இதை வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணணும். டிசேபிள் பண்ண உடனே தான் எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பிரைட்னஸை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணும்போது பாருங்கள் ஸ்க்ரீன் இன்னும் பிரைட் ஆகும். ஸோ நீங்கள் மூவி ஏதாவது பார்க்க போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் ஃபீச்சரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அடாப்டிவ் பிரைட்னஸை டிசேபிள் பண்ணால் தான் இது எனேபிள் ஆகும். ஆனால் இது பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணும். ஸோ தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா பிரைட்னஸ் ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட டிஸ்பிளேல இன்னொரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 1440 பிக்சல் ரெசல்யூஷனில் இவங்க லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ WQHD ப்ளஸ் ரெசல்யூஷன் இது சப்போர்ட் பண்ணும். பட் டிஃபால்ட்டாக வந்து இது ஃபுல் HD ப்ளஸில் தான் இருக்கும். அதாவது 1080 பிக்சலில் தான் இருக்கும். காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி அதிகமாக கன்சியூம் பண்ணும். பட் இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். எஸ்பெஷலி நீங்கள் கேம் விளையாடுறீங்க இல்லை எனக்கு பேட்டரி அதிகமாக கன்சியூம் ஆனால் பரவாயில்ல எனக்கு பெஸ்ட் டிஸ்பிளே வேணும் அப்படிங்கும்போது 1440 நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு அகைன் நீங்கள் செட்டிங்ஸ் போகணும். டிஸ்பிளே ஆப்ஷனில் ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அப்படிங்கிறத நீங்கள் டேப் பண்ணிங்கன்னா போதும். 3 ஆப்ஷன் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். HD ப்ளஸ் 720 பிக்சல் அவைலபிளாக இருக்குது. இது பேசிக் விஷுவல் லோ பேட்டரி யூஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். பேட்டரி கம்மியாக யூஸ் பண்ணும்போது இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஃபுல் HD ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1080 இது வந்து உங்களுக்கு மாடரேட் பேட்டரி யூஸ். பட் WQHD ப்ளஸ் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஷார்பஸ்ட் விஷுவல் பட் மோஸ்ட் பேட்டரி யூஸ் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ உங்கள் சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டர் ஆக்கிக்கலாம். அந்த ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதோட சாம்சங்கில் லேட்டஸ்ட்டாக பேட்டரியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவே ப்ரொடெக்ட் பேட்டரி அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பேட்டரியுடைய லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ அதை எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் நீங்கள் செட்டிங்ஸ் போங்க. அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பேட்டரி அண்ட் டிவைஸ் கேர் அப்படின்னு வரும். இதை நீங்கள் சூஸ் பண்ணோன்னா பேட்டரி ஆப்ஷன் இருக்கும். ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா மோர் பேட்டரி செட்டிங்ஸ் இருக்கும். அதில் போய் கீழே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பேட்டரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது 85% வந்து உங்களுக்கு சார்ஜிங் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சார்ஜ் பண்ணும்போது பேட்டரியுடைய லைஃப் டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆப்டிமைஸ்டாகவும் இருக்கும். ஸோ S22 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் நோட் சீரீஸாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா S Penோட இவங்க கொடுத்துருக்காங்க. இந்த S Penனை வந்து நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ரிமூவ் பண்ண உடனே வந்து உங்களுக்கு மெனு ஆப்ஷன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக பாப்அப் ஆகும். இந்த மெனு ஆப்ஷன்ஸில் வந்து வேறு ஏதாவது புதுசாக ஆப் வேணும்னா நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் டேப் பண்ணி வந்து ஏதாவது புதுசாக ஆப்பையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே கலரிங் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ இதையும் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். பட் இந்த மெனு ஆப்ஷனில் இன்னொரு லேஅவுட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த மெனு ஆப்ஷன் எனக்கு எவ்வளோ பெருசாக வேண்டாம் நான் சிம்பிளாக வச்சுக்கணும் அப்படின்னா லே அவுட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். அதை பண்ணுறதுக்கு அகைன் நம்ம செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் வந்து S Pen ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இந்த S Penல மெனு ஸ்டைல் அப்படிங்கிற ஃபீச்சர் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் அண்ட் காம்பேக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக இருக்கும் மெனு ஆப்ஷன். காம்பேக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் லோகோ மட்டும் இருக்கும். ஸோ எது வேணுமோ நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். காம்பேக்ட் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எது வேணுமோ உங்களுக்கு மெனு ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு வேளை கேமராக்காக தான் S22 Ultra வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபீச்சரை எனேபிள் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரா காப்பீஸ் நீங்கள் கிளிக் பண்ண முடியும். அது உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. டிஃபால்ட்டாக டிசேபிள்டாக இருக்கும். எனேபிள் பண்ணுறதுக்கு கேமரா ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ரோ மோட் சூஸ் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் ஆப்ஷன் கேமரா செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சர் ஃபார்மேட் இருக்கும். அதில் செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரா காப்பீஸ் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் இமேஜஸ் கிளிக் பண்ணும்போது ரா காப்பியும் உங்களுக்கு சேவ் ஆகும். அகைன் ரா காப்பீஸ் உங்களுக்கு தெரியும் அதிகமான ஸ்பேஸ் எடுக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ரோ மோடில் மேனுவலாக செட்டிங் பண்ணி இமேஜஸ் எடுத்த ரா காப்பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலரியில் உங்களுக்கு கிளியராக மேலே கார்னரில் ரா அப்படின்னு போட்டிருக்கோம். அதை உங்களுடைய ஃபேவரட் எடிட்டரில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணி எப்படி வேணுமோ
வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கேமரா தான் மெயின் ப்ரிஃபரன்ஸ்னால் இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதோட S Pen உடைய இன்னொரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிற மாதிரி ஃபீச்சர் இருக்குது. அதை எனேபிள் பண்ணுறதுக்கு அகைன் நீங்கள் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் போங்க. S Pen செலக்ட் பண்ணிங்கன்னா S Pen to டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் சர்ச்சில் போய் என்னன்னாலும் நீங்கள் எழுதலாம். S Penல ஆட்டோமேட்டிக்காக அது டெக்ஸ்ட்டாக மாதிரி உங்களுக்கு சர்ச் ஆகும். வாட்ஸ்அப்போ மெயிலோ எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த S Penல வந்து ஜஸ்ட் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதினா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிடும். அதோட நோட் பேடில் போய்ட்டு நார்மல் ஹேண்ட் ரைட்டிங்கில் என்ன வேணுமோ நீங்கள் எழுதலாம். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் எது வேணுமோ நீங்கள் எழுதுங்க. ஜஸ்ட் நீங்கள் எழுதினதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டுக்கு கன்வெர்ட் ஆகிடும். டைப்பிங் பிடிக்காது அப்படிங்கும்போது ஜஸ்ட் நீங்கள் ஹேண்ட் ரைட்டிங்லேயே எழுதி அதை டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மெயிலோ எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாம்சங் உடைய யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 4.1ல தான் இது கொடுத்துருக்காங்க. இதில் ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கலர் பேலட் தான். உங்களுடைய வால்பேப்பர் எப்படி செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெனு ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணோன்னா வால்பேப்பர் ஆப்ஷன் வரும். என்ன வால்பேப்பர் வேணுமோ நீங்கள் வந்து கேலரியில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த வால்பேப்பரில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வச்சு கலர் பேலட் மாதிரி ரெடி ஆகும். இதில் எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலர் காம்பினேஷனில் உங்களுக்கு மெனு ஐக்கன்ஸ் இருக்கணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஆப்ஸும் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய வால்பேப்பருக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லா மெனு ஆப்ஷன்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ க்ரீன் வச்சுக்கிறீங்கன்னா க்ரீன், ப்ளூ வச்சுக்கிறீங்கன்னா ப்ளூன்னு உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ சாம்சங் S22 அல்ட்ராவில் கேமரா, S Pen, டிஸ்பிளேல இருக்கக்கூடிய ஹிடன் ஃபீச்சர்ஸ் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த ஃபீச்சரில் எது உங்களுடைய ஃபேவரட், உங்களுக்கு ஏதாவது ஃபீச்சர் தெரியும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.